ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காவை வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். நல்ல ஸ்வீட்டாக இருக்க போது இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பக்கத்து வீட்டு மரத்தில் உள்ள மாங்காய் இது. அவங்க கொஞ்சம் மாங்காய் தந்திருந்தாங்க. இந்த மாங்காவை வச்சு நம்ம ஒரு சில ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இதிலேருந்து 2 மாங்காய் எடுத்து இந்த ரெசிபி பண்ண போகிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் உள்ள தோல் எல்லாம் எடுத்துக்கலாம். நல்ல பெரிய மாங்காய் இது. நல்ல விளைஞ்சும் இருக்குது. கையிலேயே நிற்க மாட்டேக்கு கட் பண்ணும்போது. 2 மாங்காய் எடுத்து பீல் பண்ணி எடுத்தாச்சு. இனி கட் பண்ண ஆரம்பிக்கலாம். பெருசு பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஷேப்பாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வத்தல் மிளகு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுடலாம். வத்தல் தூள் வேணாலும் போடலாம். நான் வேண்டாம் அப்படின்ட்டு ரொம்ப காரமாயிரும்னு வத்தல் மிளகு போட்டிருக்கேன். இந்த மிளகுல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளேவரும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு கூடயே கருவேப்பிலையும் போட்டுடலாம். தேங்காய் எண்ணெயும் ஊற்றலாம், நல்லெண்ணெயும் ஊற்றலாம். நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க. எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மாங்காவையும் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு தண்ணீர்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. அந்த ஆயில்லையே இந்த மாங்காய் நல்லா குக் ஆகட்டும். கலருக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கிடுங்க. அதுக்கப்புறம் கல் உப்பும் போட்டுக்கிடலாம். கல் உப்பு நிறைய போட வேண்டாம். ஏன்னா இது நம்ம ஸ்வீட் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா மூடி போட்டுடலாம். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடுங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி ஊற்றலை, அடி பிடிச்சிடக்கூடாது. மாங்காய் நல்லா குக் ஆயாச்சு. இனி நான் இதில் வெல்லம் கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். நீங்கள் எவ்வளோ மாங்காய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தக்கன வெல்லத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிடணும். வெல்லத்தை பொடிச்சு வேணாலும் போட்டுக்கிடலாம். நான் என்கிட்ட ஃபில்டர் பண்ணினது இருந்தது, அதனால் நான் அதையே ஊற்றிட்டேன். இந்த வெள்ளைப்பாகில் இந்த மாங்காய் நல்லா சேரணும். அந்த அளவுக்கு கொஞ்ச நேரம் கொதிக்க வைக்கலாம். இந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்து கூடயும் சாப்பிடலாம், சும்மாவே எடுத்து வச்சு சாப்பிடலாம். ரொம்ப இனிப்பாக இருக்கும், புளிப்பு இருக்கும், அதே சமயம் எரிப்பு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாங்காயில் நம்ம தண்ணீர் ஊற்றலை, அதனால் இது அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது. இதை ஒரு பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம். எல்லாம் கரெக்டாக வந்தாச்சு. இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த மாங்காய் அழகாக துண்டு துண்டாக கிடக்கு. அதை சாப்பிட்றதுக்கு கிழங்கு மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். இப்போது மண் சட்டியிலேருந்து வேற ஒரு பாத்திரத்தில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இது வீடியோக்காக வேண்டி தான் நான் வெள்ளை பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். இனி இது ஆறுனதுக்கு அப்புறமா நான் ஒரு பாட்டிலில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இதில் வத்தல் மிளகு போடாமல் வெறும் வத்தல் தூள் போட்டிங்கன்னா இதை விடவும் நல்ல கலராக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.